Chettinad Kuzhi Paniyaram. Hi, hello, welcome. Dosa to pizza. I am Kuzhi Chettinad Kuzhi Paniyaram. இந்த செட்டிநாடு குழி பணியாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்னன்னா ஒரு கார வகையை சேர்ந்தது. இது ரொம்ப அருமையான ஒரு சிற்றுண்டியாகும். இத வந்து மாலையில தேநீரோட எடுத்துக்கலாம் அல்லது காலையில சிற்றுண்டியாவும் இத எடுத்துக்கலாம் இல்லனா இரவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும், சுவையா இருக்கும், சுலபமா செய்யலாம். தோசை மாவு வச்சு இப்ப நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு சில ஒரு பக்குவங்கள் இருக்கு. அதுல செஞ்சு பார்த்தோம்னா சரியானபடி நமக்கு வரும். வாங்க சுவையான இந்த குழி பணியாரம் செய்யலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அரிசியில இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணி குறைவா ஊத்தி இத அரைச்சு எடுத்துக்க போறோம். மாவு நல்லா மையா அரையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படும் போது நம்ம தண்ணி இதுக்கு ஊத்திக்கலாம். இது கூடயே உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தையும் இதல போட்டுடலாம். ஊற வைத்த உளுந்து மற்றும் வெந்தயம். இந்த மாதிரி நல்லா கட்டியா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட அவலையும் சேர்த்துக்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ அழகா அரைப்பட்டிருக்குன்னு. இப்போ இத நம்ம உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் புளிக்க வைக்கணும். இன்று இரவு முழுவதும் புளிக்க வைக்கணும். அல்லது நீங்க காலையில அரைச்சீங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் அது புளிக்கணும். அதனால இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்துல போட்டு புளிக்க வச்சிடலாம். இப்போ இது ஏற்கனவே அரைத்து புளித்த மாவு. இது கூட நம்ம கடலை பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்படின்றது இதுக்கு பொதுவா தேவையான ஒரு பொருள் அல்ல. ஆனா வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க வெங்காயத்தை அரைஞ்சு லேசா வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஆனா வெங்காயம் சேர்க்காமலேயே ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய ஒரு அருமையான சிற்றுண்டி தான் இது. அதனால வெங்காயம் இல்லாம இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் ஊறின கடலை பருப்பு சேர்த்துக்கணும் இதுக்கு. அது ஒரு தனி விதமான ஒரு சுவையை கொடுக்கும். சேர்த்து செய்து பாருங்க. இப்போ நம்ம எண்ணெய் இந்த பணியார கல்ல ஊத்தி சூடாயிடுச்சு. சூடானோன்னா நம்மளுடைய மாவை இதுல ஊத்தலாம். இப்போ நம்மளுடைய மேல்புறம் வந்து உலர்ந்திருக்கு. அப்ப நம்ம இத திருப்பலாம். அடிப்புறமும் நல்லா வெந்தோனே எடுத்து பரிமாறலாம். நம்மளுடைய குழி பணியாரத்தை எடுத்துடலாம். முறுமுறுன்னு வெளிப்புறம், மிருதுவான உள்புறமோட சுவையான நம்மளுடைய செட்டிநாடு குழி பணியாரம் தயார். சாப்பிட்டு மகிழுங்கள். தோசை டு பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.